9:37 நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறோம். அடுத்ததாக உங்களோடு சகோதரி இணைகிறேன் வார்த்தையின் வெளிச்சத்தோடு. ஆமென். கர்த்தர் நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. கர்த்தர் பாராட்டின எல்லா ஈவுகளுக்காய் தயவுகளுக்காய் நன்றி செலுத்தி ஜெபித்து துதித்து நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம். ஜெபிப்போமா? ஜெபிப்போம். சோஸ்திரம் ஆண்டவரே, நன்றி தகப்பனே. மட்டும் நேரம் நீங்க வார்த்தையின் வெளிச்சத்தோடு உங்களை இணைந்தீங்க, கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காக நன்றி நன்றி. இந்த வேளையிலும் கர்த்தாவே அடிமை கொடுத்த வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துறேன். இந்த வேளையில உம்முடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். சங்கமான ஊழியத்தை ஆசீர்வதிங்க, இன்னும் பன்மடங்கா பெருக பண்ணுங்க. எல்லா உலகின் 4 திசைகளிலும் கர்த்தாவே உம்முடைய வல்லமை கடந்து செல்லட்டும். வானொலிக்க சங்கமிக்க, உமக்குள்ளவர்கள் சங்கமிக்க நீர் செய்வீராக. தடைகளை தகர்த்தறிவோம் இயேசுவின் நாமத்தினால. இதனாலும் அலையாயெழுந்து அநேக ஆத்துமாக்களை கொள்ளை பொருளால் பங்கிட்டுக் கொள்ள கிருபை செய்வீராக. ரட்சிக்கப்பட்டவர் ரட்சிப்பை நிலைத்திருக்க ஆயத்தப்படும், மற்றவர்களை ஆயத்தப்படுத்தும் கிருபை பாராட்டுவீராக. நல்ல கரத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த வேளையிலும் கர்த்தாவை கேட்டுக்கொண்டு நேர்களுக்கு செபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிங்க. மறு ஒலிப்ப கேட்கப்பட அன்பு நேர்களை ஒப்பு கொடுக்கும். அவர்களை இன்னும் ஆசீர்வதித்து தாழ்ந்துள்ள பிள்ளைகளை ஊழியர் செய்யும்படியாக எழுப்பி பயன்படுத்துங்க ஆண்டவர். இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடு செபிக்கிறேன் ஆண்டவர். அடிமையை ஒப்பு கொடுக்கிறேன். வாயின் வார்த்தைகள் என் இதயத்தில் தியானம் சமூகத்துக்கு பிரதியாயிருப்பதா இரவளவேன் மூலமாய் பெருகனா சுருகன கற்றுக் கொடுங்க, பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். கர்த்தர் நாமம் ஒன்றே மகிமைப்படுவது. ஒரு பாடலை பாடி வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். ஆமீன். சீர்படுத்துவார், சிறப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். சீர்படுத்துவார், சிறப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல் உந்தன் முன்னே உருகி போகும். கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல் எந்தன் முன்னே உருகி போகும். என் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். புது நன்மைகள் என்னை சேரும். புது நன்மைகள் உன்னை சேரும். சீர்படுத்துவார், சிறப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். என்னை சீர்படுத்துவார், சிறப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். மீன்மையை தடுக்க நின்ற குற்றங்கள் எல்லாமே தேவனும் கூட என்று வணங்கி நிற்கும். மீன்மையை தடுக்க நின்ற குற்றங்கள் எல்லாமே தேவனும் கூட என்று வணங்கி நிற்கும். உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். என்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். என் மேன்மைகள் கையில் சேரும். உன் மேன்மைகள் கையில் சேரும். ஓஹோ, சீர்படுத்துவார், சிறப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். என்னை சீர்படுத்துவார், சிறப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். ஆமென். அவரே சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துற தகப்பன், நம்முடைய நித்திய தகப்பன், நித்திய வெளிச்சத்தின் தகப்பன், நித்திய சூரியனாய் இருக்கின்றார் வார்த்தையின் வெளிச்சத்திலே. ஆமென். கர்த்தர் நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். என்னோடு பேசின வார்த்தை உங்களோடு பேசும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கின்றேன்.
விழுகிறதை பார்க்கிறார்களா, எழுகிறதை பார்க்கின்றார்களா? எப்படிப்பா பார்க்கின்றார்கள்? இதுதான் இன்றைய தலைப்பு. விழுகிறதை பார்க்கின்றார்களா, எழுகிறதை பார்க்கின்றார்களா? எப்படிப்பா பார்க்கின்றார்கள்? மேலே எப்படிப்பா பார்க்கின்றார்கள் என்று நான் அப்பாவை கேட்டபோது அப்பா சொன்ன, மனுஷன் பார்க்கிறோதமாய் பாரேன் என்று சொன்னார். மனுஷன் பார்க்கிறோதமாய் நான் பாரேன் என்று சொன்னார். அப்போ எப்படி என்னத்தையப்பா இந்த உலகம் பார்க்குது? இந்த சூழ்நிலை எதையப்பா பார்க்குது என்று சொன்னால், இங்கே ஒரு மனுஷனை விழுகிறதை பார்க்கிறார்களா, எழுகிறதை பார்க்கிறார்கள். எப்படித்தான் பார்க்கிறார்கள் என்று பார்ப்போமா? வாங்க வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ள. அப்படியாக நான் எடுத்துக்கொண்ட பகுதி அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 28ஆம் அதிகாரம். அங்கே பவுலடிகளாருடைய காரியம், அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் காரியம். நிச்சயமாக இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கையும் அற்றுப்போய் அப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் பலம் கொடுத்து ஜெயம் கொடுத்து கைதியாய் போன பவுலை கேப்டனாக மாற்றினார், செயல்பட்டார். அங்கே போஷித்து தன்னிடத்திருந்ததை போஷித்து தன்னோடு கூட பிரயாணப்பட்டவர்களையும் பயப்படாதிருங்கள் என்று சொல்லியும், உங்களுடைய தலைமை ஒன்றுமே உதிராது என்று சொல்லி விழாது என்று சொல்லி அப்படியாக பலப்படுத்தி அவர்களையும் தைரியப்படுத்தி வழி நடத்தின கர்த்தரை சோத்தரித்து கரை இறங்குகிறார்கள். கரை இறங்கி எங்கே கரை இறங்குகிறார்கள்? மெலித்தா தீவிலே கரை இறங்கு. அந்த மெலித்தா தீவு பகுதி என்று சொன்னா நான் நிச்சயமா கடற்கரை சூழப்பட்டிருக்கிறது. அந்த தீவிலே ஒரே குளிர். அந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள்? அந்த பகுதி ஜனங்கள் விறகை மூட்டி அங்கே என்ன செய்த அனல் தங்களுக்கு கிடைக்கும்படியாக அந்த குளிர் இடத்திலே அனல் வரும்படியா அவர் நெருப்பை மூட்டி விட்டு அங்கே அதுல என்ன செய்தார்கள்? இணைகிறார்கள். இவர்களும் இணைகிறார்கள். அப்ப அங்கே பவுலடிகளார் என்ன செய்யறார்? உங்களுக்கு நான் வாசிக்கின்றேன். அப்போஸ்தலர் நடவடிக்கை 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படி சொல்கிறது. பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில், சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. அங்கே கவ்விக்கொண்டது என்னவாம்? விரியன் பாம்பு. வசனம் அப்படியா சொல்கிறது. அடுத்த வசனத்தை பாத்தீங்கன்னா, விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகி அந்த தீவார் கண்ட போது எப்படி பார்க்கிறார்கள்? இவனுக்கு இந்த பூச்சி கடிக்குதா, வீக்கம் வருதா, விழுகிறானா, எழும்புறானா, இதோட இவன் கதை முடிஞ்சுதா? இன்னைக்கு நம்முடைய உலகம் ஒரு சில சூழ்நிலைகளால நம்ம எப்படி பார்க்கிறது? இதோட இந்த வாட கதை முடிஞ்சுட்டு, இவ்வளவுதான் இவன் ஆட்டம், இவ்வளவுதான் இவன் ஓட்டம், இவ்வளவுதான் இவன் போராட்டம் என்று சொல்லி இவ்வளவுதான் அவரை வணங்கினது விட்டம், திட்டமும் இவ்வளவுதான் இவருக்குரிய வட்டமும் இவ்வளவுதான் என்று சொல்லி இந்த உலகமும் இந்த சுற்றி இருக்கிற ஜனங்களும் எங்களை நோக்கி அப்படியாக பார்க்கலாம் பிரியவன். ஆனா கர்த்தர் சொல்ற, இல்ல இல்ல மகளே, நான் பார்க்கிறது மனுஷன் பார்க்கிறேன் பாரு. நான் மனுஷன் பார்க்கிறேன். மனுஷன் தான் விழுத்துறதுக்கும் பார்ப்பான், எழும்பி நிக்கிறவனை இன்னும் தள்ளி விடுறதுக்கும் பார்ப்பான், இன்னும் ஏத்தி விட்டு பார்த்து இறங்குறதையும் பார்ப்பான். ஆனா நாமோ மனுஷன் உயர்த்தும்படியா நாங்கள் அடங்கி இருக்க கூடாது. தேவன் உயர்த்தும்படி அவருடைய பலத்தக்கிறதுக்கு நாங்க அடங்கி இருக்கும் போது ஏற்ற வேளையில அதினதின் காலத்துல சகலவற்றை நேர்த்திய செம்மையாய் செய்திருக்கிற நல்ல தகப்பன் பிரசங்கி 3:11 அடிப்படையில அப்படியா உயர்த்து அதினதின் காலத்துல அவர் நேர்த்தியா செய்யும்படியாக நாங்கள் அவருடைய பலத்தக்கிறதுக்குள்ளாய் அடங்கி இருக்கும் போது நிச்சயமாக அவர் நம்மை உயர்த்துற தகப்பனாயிருக்கிறார். அவர் விழுத்துற தகப்பன் அல்ல. அப்ப இங்கே பார்ப்போம், இந்த ஜனங்கள் அந்த பூச்சி என்ன செய்யறாரு? அந்த தீவார் கண்டபோது இந்த மனுஷன் கொலைபாதகன். இப்படி பார்க்கிறார்கள், இந்த மனுஷன் கொலைபாதகன். காரணம் சொல்றார்கள். என்ன காரணமா? இதற்கு அவர்கள் பாருங்க, கொலைபாதகன், இதற்கு சந்தேகமே இல்லை. அப்ப சரியா உறுதியா சொல்லி போட்டாங்க, சந்தேகப்பட தேவையே இல்லை. ஏன்னா பள்ளி என்ன சொல்றாரு பாருங்க, இவன் சமுத்திரத்திலிருந்து தப்பி வந்தும் என்ன செய்கிறார்கள்? அவங்க பள்ளியானது இவனை புழைக்க விட்டவில்லை. அட, எதிர இருந்து இங்க தப்பி வந்தானப்பா, அவன் செய்த பாவம் அவனை என்ன செய்து தொடருது.
இதைத்தான் நம்முடைய ஆக்கள்லாம் சொல்லுவாங்க. அது ஆக்கள்லாம் அன்றைக்கும் இருந்திருக்கிறாங்க. பாத்தீங்களா? பாத்தீங்களா? எப்படிப்பட்ட வார்த்தை என்றுங்கடா அங்கட ஜனங்களுடைய வாயில வர்ற வார்த்தைகள். ஒரு பிரச்சனை முடிஞ்சதுன்னுட்டு மீந்தி வந்து ஆண்டவர்ட்ட கிருபை நடத்துறாருன்னு சொல்லி சாட்சியா நின்றா, அடுத்த பிரச்சனைய கொண்டு வந்து என்ன செய்றாங்க? இதுல இருந்து தப்பில பாருங்க, அவன்ட பாவம், அவன்ட செய்த அப்பன்ட பாவம், பாட்டன் பூட்டன் முப்பாட்டன் செய்த பாவம், அவன் விடுகிறதே இல்ல, விட்டதே இல்ல, பிடிச்சு கொண்டே இருக்குதப்பா. இதுதான் மனுஷ கதை. இதான் மனுஷன் பாக்குறான், விழுகிறதையும் பாக்குறான், எழுகிறதையும் பாக்குறான். என்ன மாதிரிலாம் அப்படி போட்டு பாருங்க. நான் அப்ப சொல்றேன், இல்ல இல்ல மகளே, மனுஷன் பாக்குறத நான் பாரு, மனுஷன முகத்தை பாப்பார், நீ விழுகிறத பாப்பார். நான் உன்னை இழ வச்சு உயர வச்சு உன்னதத்தில் உட்கார வச்சு பாப்பேன். உட்கார வச்சு பார்க்க போற மகளே, உன்னை சிங்காசனவன், ஆயிரம் சிறியவன், பலத்த சாதியும் அவன். ஏற்ற காலத்துல கத்தராக நான் தீவிரமாய் நடப்பேன். தீவிரமாய் நான் செயல்பட்டு உன்னை எங்க செய்வேன்? சின்னவனைத்தான் நான் ஆயிரமாக்க, ஆயிரங்களுக்குள்ள சின்னவனை பார்க்கல, சின்னவனைத்தான் நான் ஆயிரமாக்க, சிறியவனைத்தான் நான் பலத்த ஜாதியாக்கும். பலத்த ஜாதிக்குள்ள நான் சிறியவனை தேடல, சிறியவனைத்தான் நான் பலத்த ஜாதியும் ஆக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப இங்கே பாப்ப மனுஷா என்ன நடக்குது? அப்ப இவனை பிழைக்க வட்டவே இல்லை. இதுல இருந்து தப்பிச்சு வந்து இருக்க விட்டுட்டானா பாஷ. இதுல இருந்து யாரப்பா இவனை விடுவிக்க போறாங்க? எப்படி பாக்குறாங்க பாருங்க. நம்ம ஆட்கள்லாம் நாங்க விழுந்திருக்காங்கன்னு தெளிவா தெளிவா விளங்குது. ஆனா நாங்க பாப்போம் வார்த்தைய. அப்ப பாருங்க, பிழைக்க விடையில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். பாத்தீங்களா? கூடி கூடி கதை நடக்குது. உம் அப்ப இங்க அடுத்த சொல்றார், அவன் அந்த பூச்சிய தீயிலே உதறி போட்டு. இது பூச்சி கவினது விசப்பாம்பு. ஆனா பவுலடிகிற அப்போஸ்தலனாய் பவுலடிகிற தன் விசுவாசத்தோடு தன்னிற்குள்ள இருந்த அக்கினியோடு உதறி தள்ளிவிட்ட, உதறி தள்ளிவிட்ட. இது போய் நமக்கு இந்த சர்ப்பங்களின் தேள்களை மிதிக்கவும் சத்துரு சகல வல்லம் மேற்கொள்ள அதிகாரம் கொடுத்தார். லூக்கா 10:19 அடிப்படையில அந்த தகப்பனுடைய வல்லமையால் உதறி தள்ளி விட்டார். உதற வேண்டும். இன்றைக்கு சின்ன சின்ன காரியங்கள், சின்ன சின்ன சூழ்நிலைகள், சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு நாங்கள் இடம் கொடுத்து விட்டு சத்துருவான் மடத்தை கட்டி விடுவோம். நாங்க அப்படி இடம் கொடுக்காதபடி உதறி தள்ள வேண்டும். அவருடைய அதிகாரத்தை பெற்ற நானும் நீங்களும் அவருடைய பிள்ளை என்ற அப்பா பிதாவென்று என்று சொன்ன சுத்திர சுவிகாரத்தை பெற்றிருக்கின்றோம். ரத்தத்தால கழுவப்பட்ட நிச்சயம் உங்களுக்குள்ள இருக்குது. அந்த கழுவப்பட்ட பாத்திரத்தில் உடன்படிக்கை உறவின் தன்மையோடு அதிகாரத்தை பெற்ற வார்த்தையின் வல்லமையோடு உதறி தள்ள வேண்டும். உதறி தள்ளாவிட்டால் அது உங்களை உதறி தள்ளிவிடும். உங்களோட இருக்கிற ஜனங்கள் சூழ்நிலையோடு உங்களை உதறி தள்ளி விடுவார்கள். அப்படியாக நீங்க உதறி தள்ளுறதுக்கு இடம் கொடாதிருங்கள். அதுதான் கர்த்தர் என்னையோடு உங்களோடு பேசுகிறார். அப்ப பாருங்க, ஒரு அந்த பூச்சியை தீயில உதறி தள்ளி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். இந்த வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்புனக்கு நேரிடாது. அப்ப நேரிடாது என்று சொன்னவர் சும்மா இல்லை, அவர் சர்வ வல்லவர், சாவை ஜெயித்தவர், மரணத்தை ஜெயித்தவர். அவர் சொன்னவர், நான் வித்தரன் ஜீவனுமா இருக்கு என்று சொன்னவர். அவருடைய வல்லமையால பெற்ற பவுல் அடிகளார் அந்த உதறி தள்ளிவிட்டு என்ன செய்த? ஒரு தீங்குமே அணுகவே விடையில கத்த. இவ்வளவு தூரம் காப்பாற்றி வந்தது இந்த பூச்சி கடிச்சு சாகுவா, இந்த விஷப்பாம்பு கவிப்பாடு இல்ல. இந்த 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 சர்ப்பமான இந்த சத்துருடைய திட்டங்கள், இந்த சாபமான காரியங்கள் என்னை மேற்கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால் எனக்காக ஒருவர் கல்வாரி சிலுவையில 2025 ஆண்டுகளுக்கு முன்னமே அடிக்கப்பட்டு விட்டார். எனக்காக அவர் சாபம், எனக்கு அவர் பாவம், எனக்கு அவர் தரித்திரர். அவருடைய தழும்புல அன்று நான் குணமாயிருக்கேன். அவருடைய வல்லமையால் என்று நான் நடந்து கொண்டிருக்கின்றேன். அப்ப இன்றைக்கு அவ்வளவு நிரப்பி பயன்படுத்தி நடத்துற தகப்பன் என்ன செய்யற? ஒரு தீங்கும் அணுக விடுகிற. அப்ப பார்த்தா இந்த ஜனங்கள் பாக்குது, ஒரு வீக்கம் வரப்போதோ பாருங்க. அடுத்த வருஷம் முதல்ல சொல்லுது, அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவனை சடுதியா விழுந்து பாருங்க, விழப்பாக்க விழுந்து விழுந்து போயிட்டானான்னு கூட பார்த்தாங்க, விளையல. அவங்களோட பார்வை அப்படி இருக்குது. இப்படித்தான் உலகம் உண்மை பார்க்கு.
ஒரு சூழ்நிலையில இவ விழுந்து போவாவா, இவ இன்னொருங்கண்டு போவா, இவ தள்ளண்டு போவா, இவட ஊழியம் விழுதுதான். இவ்வளவும் பிரசங்கம் பண்ற, இவ்வளவும் விழுதுதான். இவ கதை முடிஞ்சு. உலகம் பார்க்க அவசரம், மனுஷன் பார்க்கிறது நான் பாரேன் மகன், நான் பார்க்க மாட்டேன். அப்ப பார்க்கிற விதமே வேற. அத நாங்கள் அவ்வார்த்தையால நாங்க சொல்லவே முடியல. என்னால முடியல, உங்களால சொல்லணும்னா நீங்க சொல்லிக் கொள்ளுங்க. ஆமே. அப்படியா பாருங்க வார்த்தையில வீக்கங்கண்டு அல்லது அவன் சடுதியா விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்ப எப்படி பார்க்குது இந்த உலகம் பாருங்க. முடிவு வரப்போதும், இவன் முடிஞ்சிருக்காது என்றுதான் பார்த்து கொண்டிருக்குது. இல்லப்பா, அது முடியல, இனித்தான் தொடர போதும். இந்த தேசத்துக்குள்ள இந்த சர்ப்பத்தின் கொண்டு இந்த சாபத்திடான இடத்தை நான் ஆசீர்வாதம் மாற்றுறேன், உடைக்கிறேன் சாபத்தின் கட்டுகளை என்று சொல்லி பவுல் அடிகளார் என்று எலும்புறார் பாருங்க. பார்த்து கொண்டிருந்தார்கள், நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தார்கள். அட கொஞ்சம் இப்படிதான் உலகம் சில காரியங்கள் நமக்கு மறைமுகமா செய்து திட்டம் தீட்டி விட்டுட்டு விட்டு விட்டு பார்த்து கொண்டிருக்கும். ஆனா நாம உறுதியா அவரை பற்றி கொண்டிருக்க மனதையோடையும் அவரை நம்பி இருக்கிற ஒரு பூர்ண சமாத்துடன் காத்துக்கொள்வார். அவர் காத்துக்கொள்வார். நாங்க பூர்ண சமாத்துடன் இருப்போம். ஏன்னா அவர் உறுதியா பற்றி கொண்டிருக்கிறோம். நாங்க மனுஷரை பற்றிதான் விழுவோம், எழும்புவோம், குதிப்போம், அதை செய்வோம், தள்ளாடுவோம். ஆனா அப்பாவை நம்பி இருக்கிறோம், அவரை உறுதியா பெற்றுக்கொண்டல்லவா இருக்கிறோம். அதனால பெற்றுக்கொள்வோம் ஆசீர்வாதத்தை என்ற நிச்சயத்தோடு நாங்க இருக்கின்றோம். அப்ப இங்க என்ன இருக்குன்னு சொன்னா, அவர்கள் இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்தா இல்ல, அவர் நொட்டு நேரமா பார்த்து கொண்டிருக்கிறார். என்னத்தை பார்த்து கொண்டிருக்கார்? வீக்கம் கண்டு விழுந்து முடிவானன். இல்ல இல்ல, அவன் எழுந்துதான் நிற்கின்றான். அதான் அப்பா பாக்குறேன், எந்த பிள்ளை எழும்பும் இதை வச்சு. எந்த பிள்ளை எழும்பு, நான் எழுப்புவேன். நான் எழுப்பத்தான் நீ எழும்ப நிக்கிறேன், எழுந்து நிக்கிறேன், எழுந்தான் உயிர்த்தெழுந்தனான். அங்கே அப்போ சொல்ற பாருங்க, ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்ட போது எப்படி பார்த்த சனம் இப்ப பாருங்க எப்படி பார்க்குது. அட ஒன்றுமே நடக்கலப்பா. அடுத்த சொல்லுது, வேறு சிந்தையாகி. சரி, சிந்தை மாறுது. என்ன வார்த்தை வருது அடுத்தது பார்ப்போம். வேறு சிந்தையா, அவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டான். அவன் தேவன். இவ்வளவு இந்த உண்மையிலே பாம்பு கடிச்ச அநேகருக்கு மரணம் தான் நேரிட்டது என்று இருக்குது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா இவர்கள் இப்படித்தான் பார்த்தார்கள். அது இல்லை. ஏனென்று சொன்ன மரணத்தை ஜெயித்தவர் நம்மோட. அந்த காலத்தில் அப்படி மரணம் கொண்டு வர அந்த பாம்பு விஷப்பூச்சி இருந்தது, இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனா நம்முடைய தகப்பன் அந்த மரணத்தை ஜெயித்தவர், இன்றைக்கு நம்மை மீட்டவர். அந்த அவருக்கு சித்தம்ல எங்களுக்கு ஒரு தலைமை முடிகிறார். மரணமே எங்களுக்கு எதிர வந்தாலும் அவருடைய அனுமதி இல்லாம அந்த மரணத்தை கூட தொட முடியாது. அதுதான் உண்மை பிரியமானது. அங்கே பாருங்க, அவர்கள் வேறு செய்வன் தேவன் என்று கண்டார் சொல்லிக் கொண்டார். அப்ப பாருங்க, ஆண்டவர் இப்படியாக உள்ள நினைச்ச சனம் முடிஞ்சதென்று நினைச்ச சனம், நீ கொஞ்ச நேரம் நெடு நேரமாய் பார்த்த சனத்துக்கு கர்த்தர் கொடுத்த பதிலடியை பார்த்தீங்களா? மனுஷன் பார்க்கலாம் பாரு என்று சொல்லி அப்பா அப்படி பார்த்தா தன் பிள்ளை சாட்சியா நிக்கணும் இந்த தீவில. இந்த தீவில சொல்ல அப்பா சாட்சிக்கு, அப்பாக்கு நீ சாட்சி நிக்க. என்னுடைய பிள்ளை நீ விழுவுறது இல்ல, எழுந்து நிக்கிற மகன், எழுந்து நிக்கிற, எழும்பி பிரகாசிக்கிற மகன் என்று சொல்லி எழும்பி நிக்கிறத பார்த்து வேறு சிந்தையாகி தேவன் என்று சொன்னார். பாத்தீங்களா எப்படி உலகம் பார்க்குது, எப்படி அப்பா பார்க்குறான்னு. அதைத்தானே யோசேப்பு பார்த்தார்கள். எப்படி பார்த்தார்கள்? அங்க யோசேப்ப குழியில போட்டு பார்த்தார்கள். கூட பிறந்த சகோதரர்கள் குழியில போட்டு வந்த கதை முடிஞ்சு, சொப்பனம் கிழிஞ்சுது, பலவன் அங்கி முடிஞ்சது, கிழிஞ்சு போச்சு, கிழிச்சு போட்டோம் என்று சொல்லி முடிச்சுதன்று நினைச்ச வாழ்க்கைய அங்கே ஒரு சிந்தையாகி அங்கே என்ன செய்த, அங்கே யூதாஸ் ரூபன் அவர்கள் சொந்த யோசனைப்படி அங்கே என்ன செய்யறாங்க, விச்சு போடுறா பெலிஸ்தியனுக்கு. விச்சு போட்டு அங்க போத்திபார் வீட்டிலே அங்கேயே போறான். அங்கேயும் ஜனங்க அங்கேயும் விட்டுதா அங்க சத்ரு அங்கேயும் என்ன செய்தார், அவருடைய பார்வனின் மனைவி என்ன செய்றார், தவறான உறவுக்கு தொடர்பு இல்லை. அங்கேயும் கர்த்தர் பிள்ளையோடு கூட இருக்கிறார். சிறைக்குள்ள தள்ளினார்கள், சிறையிலும் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். யோசேப்பும் கர்த்தரோடு இருந்ததால அங்கே என்ன செய்யறோம், அந்த வேளை வந்தது. அந்த வேளை வந்தது. கர்த்தர் பார்த்த விதம், உன்னை உயர்த்துவேன் என்று பார்த்த விதம்.
அவனை உயர்த்தினார். அந்த பார்வோன் கண்ட சொப்பனத்துக்கு அர்த்தத்தை கொடுத்து, விளக்கத்தை கொடுத்து, அது மாத்திரமில்ல, ஞானத்தை கொடுத்தார். உன்னை போல இப்படிப்பட்ட விசேஷமுள்ள ஞானமுள்ள ஒருவனும் இல்ல, நீதான் அதுக்கு சரியான ஆள் இந்த நாட்கள் இப்படிப்பட்ட காரியத்துக்கு என்று சொல்லி இந்த ராஜாவை பிரமிக்கத்தக்கதாக விசேஷித்த ஞானத்தை கொடுத்தார். ஞானத்தை கொடுத்து கத்த தன் பிள்ளையை நிமிர செய்யவே பார்த்தார். நிமிர செய்யும் வேலையை பார்த்தார். அப்படியே உயர்த்தினார். ஆர யோசேப்பு. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு மதத்தான் அங்கே நெகேமியாவை பார்த்தீங்கன்னா, என் புஸ்தகத்துல ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கின்றேன். நெகேமியா புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல அந்த அற்பமான ஜூதர் எப்படித்தான் இந்த அலங்கத்தை கட்டி முடிப்பார்கள். அப்படி அவர்கள் கட்டினாலும் அவர் என்ன சொல்றான் பாருங்க. அந்த அவனோட தொபியா சம்பலாத்து சொல்றாங்க, அங்க அம்மோனியனாகிய தொபியா சொல்றான் பாருங்க. இந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்கின்றேன். நெகேமியா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அங்கே 3ஆம் வசனம். அப்பொழுது அம்மோனியனாகிய தொபியா அவன் பங்கத்தில் நின்று அவர்கள் கட்டினாலும் என்ன ஒரு நெற்றி ஏறி போனார். அவர்களுடைய மதில் என்ன செய்யுமா? இடிந்து போகும். ஒரு நெற்றி ஏறி போனா ஏண்டா அவ்வளவு என்ன செய்யுமா? அது பலன் இல்லாத கட்டிடம் என்று சொல்லி அற்பமாய் பார்த்தார்கள். ஆனா அற்பமாய் பார்த்ததுதான் கத்தர் பார்க்கிற. இந்த மனுஷன் பார்க்கிற நான் பார்க்கிறதே இல்லை. 52 நாளைக்குள்ள அங்கே நெகேமியா அலங்கத்தை கட்டி பிரசத்தை பண்ணி சிறையிருக்கிற ஜனங்களை மீட்டு அங்கே ஆசீர்வதித்து உயர்த்தினத நீங்க மிகுதியான பகுதிகளை பாருங்க. எழுதுறத பார்க்கிறாய், இந்த உலகம் உங்கள் எழுதுறத பார்க்கிறா. ஆனா அப்ப பாக்குற இந்த பிள்ளைய நான் விழுத்தி பார்க்கறது இல்ல, விழ வச்சுதான் பார்ப்பேன். அப்ப பார்க்கிற விதமே மனுஷன் பார்க்கிற விதமாய் பாரு. எப்படிப்பா பாக்குறீங்க? இந்த கேட்டு பாருங்களேன். நீங்கள் உங்களை அப்பாயிடம் கேட்டு பாருங்க. ஜெபத்துல உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. எப்படிப்பா என்ன பாக்குறீங்க? ஆமே. அப்படியாக என்னை பார்த்த விதம் பெரிய விதம். அந்த பெரிய விதத்தை நான் மகிமைப்பட உங்களை சித்தமானால் நான் அடுத்த வாரத்தில் தொடர்கிறேன். ஜெபிப்போம். இந்த வார்த்தைக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி. கற்றுக் கொடுத்த பாடத்துக்காய் நன்றி. பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த உலகம், இந்த சுற்றி இருக்கிற உறவுகள், இந்த ஜனங்கள் யார் எப்படி பார்த்தாலும் நீங்கப்பா பார்க்கிற விதமோ வித்தியாசம் அப்பா. நீங்க கண்ட விதம் பெரிதப்பா, நடத்தின விதம் பெரியது. நீங்க பார்க்கிற விதமோ அதை வார்த்தைகளால் சொல்ல முடியலப்பா. அப்படிப்பட்ட பெரிய தகப்பனப்பா நீங்க. அப்படிப்பட்ட பார்வை எங்கள் மேல வச்சிருக்கிறீங்களே அப்பா. இவ்வளவு பெரிய பாக்கியவான்கள் அப்பா நாங்க. உங்களுக்கு அந்த பாக்கியத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர். இப்படிப்பட்ட பாக்கியத்தை சீரை பெற்ற எங்கள் செங்கு நம்முடைய பிள்ளைகாண்டு சொல்ல நாங்க இவ்வளவு தகுதியே இல்லையப்பா. தகுதி இல்லாத எங்களுக்கு நீங்க பாராட்ட தயவானுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா அப்படி விளையாடப்பட்ட ரத்தத்தால மீட்டு இன்றும் அப்பா பிதாவை என்று கூப்பிட்டு நெருங்கி உறவாட நெருக்கத்திலையும் நெருக்கமாய் வா மகளே என்று அழைத்து எங்களை ஆசீர்வதித்து விசாலத்துல கொண்டு வந்து எங்களை நடத்துறீங்களே அப்பா. அந்த பெரியான கிருபைகளுக்காய் நன்றி அப்பா. கற்றுக் கொடுத்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். அடியாளையும் கரத்தை ஒப்புவிக்கிறேன். கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்க அப்படியா எங்களை ஆசீர்வதித்து மகள பண்ணுங்க ஆண்டவரே. ஒன்றல்ல ரெண்டல்ல, நீங்க கண்ட விதம். மனுஷன் ஒரு கதவை 2 கதவை அடைக்கலாம், குனியில போட்டு பார்க்கலாம் ஆண்டவரே. அப்பா பரியாச வார்த்தையால் பேசி பார்க்கலாம் அப்பா. எந்த வார்த்தையும் எங்களுக்கு அது ஈடாகாது. உங்களோட வார்த்தைக்கு அது ஈடாகாது. வல்லமையில வார்த்தையால ஜெயித்து ஜெயமெடுத்து பவலை போல உதவி தள்ளி விட்டு நியமித்த ஓட்டத்துல நிலைத்திருக்கிற விஷயத்தை நிலைப்படுத்தி நடத்துங்கப்பா. அப்படி நீங்க செய்ய போற கிருபைக்காய் நன்றி அப்பா. தொடர்ந்து மிகுதியான பகுதியில் நம்முடைய கருத்துல ஒப்பு வைக்கிறோம். ஆசீர்வதித்து மகளை பண்ணும் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன் ஆமீன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. சரியாற்ற நேரம் 10:02 ஆமேன். நாங்கள் இதுவரை நேரம்